மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தமிழாசிரியர் கனிக்கண்ணன். நாம் இந்த வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு இயல் 8 தாகூரின் கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதி, உரைநடை பகுதி. இந்த தாகூரின் கடிதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன உயிர்களிடத்திலும் நாம் அன்பு செலுத்துதல் வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி எழுதக்கூடிய ஒரு கடிதங்கள். 2 கடிதங்கள் இதில் எழுதியிருப்பார். அந்த 2 கடிதங்களுமே மனிதனுடைய அலட்சிய போக்கு அப்படிங்கிறதை முன்னிறுத்தி எழுதியிருப்பார். இப்போ மனிதர்கள் எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறோம், எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கறது இல்லை, அதே மாதிரி எதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறோம், எதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் முன்னிறுத்தி தான் இந்த உரைநடை பாடம். அப்போ நீங்கள் இந்த பாடத்தை கவனிக்கும் போது உங்களுடைய சிந்தனையில் தெளிவாக பதிய வைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல சின்ன சின்ன உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் வேண்டும், அதனுடைய சுக துக்கங்களை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறதை வலியுறுத்தக்கூடியது தான் இந்த பாடம். அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனையில் பதிய வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை கவனித்தா மட்டும்தான் இந்த பாடம் புரியும், இல்லை அப்படின்னா புரியாது. ஆக இந்த தாகூரின் கடிதங்கள் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால், அனைவரையும் மதித்தல் வேண்டும் அப்படிங்கிறதான். சின்ன சின்ன உயிரினங்களாக இருந்தாலும் அதற்கும் உணர்வு உண்டு, வழி உண்டு, இன்ப துன்பங்கள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கெல்லாம் மரியாதை கொடுக்கிறோம், எதற்கெல்லாம் மரியாதை நாம் கொடுப்பதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்குது. ஆக இதனுடைய மைய கருத்தை மனதில் பதிய வச்சுக்கிட்டு இந்த பாடத்தை முழுசாக கவனிங்க. இப்போ இந்த பாடத்தில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பகுதி நூல்வெளி அப்படிங்கிற ஒரு பகுதி. இந்த நூல்வெளி அப்படின்னு சொன்னால் ஆசிரியரை பற்றியும் நூல் பற்றியும் நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம தாகூரை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த தாகூர் பிறந்த ஆண்டு அப்படின்னு சொன்னால் 1861 கல்கத்தா அப்படிங்கிற ஒரு பகுதியில் 9வது மகனாக பிறந்தவர். மே 17ஆம் தேதி. இவர் பிராமணர் மரபை சார்ந்தவர். இறப்பு அப்படிங்கிறது 1941 ஆகஸ்ட் 7. ஆக இது அவருடைய பிறப்பு இறப்பு நிகழ்வு. அப்போ இந்த நம்மளுடைய பாடம் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால், பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்பட்ட தாகூர் தம் இளம் வயதிலேயே கவிதைகள் எழுதத் தொடங்கினார். 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்னும் கவிதை நூலுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார். அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு மதிப்பெண்ணுனா, இந்த நூல்வெளியில் நிறைய ஒரு மதிப்பெண்ணுனாக்கள், நிறைய 2 மதிப்பெண்ணுனாக்கள், ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு ஒரு மதிப்பெண்ணுனாக்கள். ஆக இதை தெளிவாக என்ன பண்ணிக்கிங்க, படிச்சுக்கிங்க. கடந்த ஆண்டு தேர்விலிருந்து கேட்ட உள்வினா, அதாவது இன்டீரியல் வினா அப்படிங்கிறது இந்த பாடப்பகுதி தான், அதனால் தெளிவாக பார்த்துக்குங்க. நோபல் பரிசு பெற்றார். 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் மனம் வருந்திய தாகூர் ஆங்கிலேயர் அரசால் கொடுக்கப்பட்ட சர் பட்டத்தை அவர்களை கண்டிக்கும் விதமாக திருப்பி அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நமக்கு ஒரு மதிப்பெண்ணுனா, 2000த்திற்கும் மேற்பட்ட இசை பாடல்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், ஏறக்குறைய 20 பெரும் நாடகங்கள், குறு நாடகங்கள், 8 நாவல்கள், 8க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் என இலக்கியத்தின் பல்வேறு வடிவங்களிலும் நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுடன் அவருடைய ஓவிய படைப்புகள், பயணக் கட்டுரைகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றையும் இணைத்து கொண்டால் அவருடைய ஆளுமையின் பேருருவை அறிய முடியும். இது நமக்கு 2 மதிப்பெண்ணாலும் கேட்கலாம், 4 மதிப்பெண்ணாலும் கேட்கலாம். தாகூரின் பேருருவை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தாகூரின் ஆளுமையின் பேருரு அப்படின்னு கேட்கலாம். தாகூரின் பேருருவை விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது நமக்கு 2 மதிப்பெண்ணாலும் 4 மதிப்பெண்ணாலும் தெளிவாக என்ன பண்ணி படிச்சுக்கிங்க. குழந்தைகள் இயற்கையின் மடியில் எளிமையாக வளர வேண்டும் என்பதற்காக தங்கள் வேலையை தாங்களாகவே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வர வேண்டியும் 1921 விசுவபாரதி பல்கலைக்கழகத்தை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் நிறுவினார். இது நமக்கு 2 மதிப்பெண்ணுனா. தாகூர் விசுவபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவ காரணம் யாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கு. குருதேவ்
என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனகணமன என்னும் பாடல் இந்தியாவிலும் நாட்டுப்பண்ணாகவும் உள்ளது. அமர் சோனார் பங்களா என்னும் பாடல் வங்க தேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இன்றும் பாடப்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்கது. அப்போ இவருக்கு தாகூருக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் குருதேவ். இது ஒரு மதிப்பெண்னா தெளிவாக பார்த்து. அடுத்து சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள். சாகித்ய அகாதமி அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர்கள் தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழ் மொழியாக்கம் செய்தவர் என்பது ந. குமாரசாமி என்பவர் ஆவார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, வங்கம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். வங்க அரசு தமிழ், வங்க மொழிகளுக்கு அவர் ஆற்றிய தொண்டை பாராட்டி நேதாஜி இலக்கிய விருது அளித்து சிறப்பித்தது. இதுவும் நமக்கு ஒரு மதிப்புனா. நேதாஜி இலக்கிய விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொன்னா ந. குமாரசாமி அப்படிங்கிற தெளிவான பண்ணுங்க எழுதணும். ந. குமாரசாமி அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு மதிப்பெண்ணுனா 2 மதிப்பெண்ணுனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இதுக்குண்டான குறிப்புகளை எடுத்து வச்சுங்க. அடுத்து நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நுழையும் முன். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நுழையும் முன் அப்படின்னு சொன்ன இந்த பாடம் எதை சார்ந்த செய்திகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறத அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பாடம் முழுக்க முழுக்க மனித நேயம் என்பது அனைவருக்கும் இருத்தல் வேண்டும். அதான் மேல கொடுத்துருக்காங்க. மலர்கள் முதல் மனிதர்கள் வரை அனைவரையும் மதித்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த தாகூரின் கடிதங்கள் வலியுறுத்துகிறது. ஒரு சின்ன சின்ன உயிரினங்களா இருந்தாலும் அதை சாதாரணமா பார்க்கக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலும் அவர்களை ஓடி சென்று காப்பாற்றக்கூடிய மனிதநேயம் இன்று இல்லை. மாறாக அவர்களுடைய கைபேசியை எடுத்து புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. ஒருவன் ஆற்றில் மூழ்கக்கூடிய தருவாயில் கூட அவனை காப்பாற்றக்கூடிய எண்ணம் என்பது இங்கே இல்லை. அதை விளம்பரம் செய்யக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய எண்ணம் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை வலியுறுத்தக்கூடியது இந்த பகுதி. நாம் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதை உணர்த்தும் விதமாகத்தான் தாகூரின் கடிதங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். செய்தியை உரியவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எழுதி அனுப்பப்படுவது கடிதமாகும். அப்போ கடிதம் என்பது நாம் ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். அப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் இதில் என்ன என்பது பின்னால் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுவே உரிய வடிவுடன் பொருட்செறிவாலும் கற்பனை நயத்தாலும் மொழி வளத்தாலும் கடித இலக்கியமாக உருப்பெறுகின்றது. உரைநடையின் மட்டுமின்றி காப்பியங்களிலும் சிற்றிலக்கியங்களிலும் கூட கடித இலக்கியங்கள் காணப்படுவது அதன் காலத்தொன்மையை விளக்கும். கவித்துவ இயல்பு கொண்ட தாகூரின் கடிதம் கற்பனை, நகைச்சுவை, ஆழ்ந்த சிந்தனை ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்ப தாகூரின் கடிதங்கள் படிக்கும்போது ஒரு சாதாரண செய்தியாக தான் நமக்கு தெரியும். ஆனால் அதில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய செய்திகள் என்பதை அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். ஏன் இந்த செய்தி இங்க நமக்கு சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதனுடைய கருத்துக்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். இப்ப இந்த படம் என்பதை உங்களுடைய சிந்தனையில பதிய வச்சுக்கிங்க. ஒரு ஆற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடுது இல்லையா? அப்ப இந்த ஒரு நிகழ்வு என்பது நமக்கு சாதாரணம், நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு செயல், பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இதுல எத்தனை உயிர்களுக்கு இன்னல் என்பதை நாம் சிந்திப்பது இல்லை இல்லையா? இந்த ஆற்றினுடைய அழகை கண்டு ரசிக்கிறோம், ஆனால் அதுல நிறைய உயிர்களுக்கு துன்பங்கள் நேர்கிறது. ஆக அதை நீங்கள் சிந்திப்பதில்லை. இதனால் இந்த ஆற்றுப்பெருக்கு என்பது தவறு என்று கூற வருவதில்லை. நாம் கண்டு ரசிக்கக்கூடிய காட்சி வேறு, ஆனால் அந்த காட்சிகளில் பலருக்கு துன்பம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதில்லை என்பதை வலியுறுத்தக்கூடியது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த அழகை நாம் ரசிக்கிறோம், ஆனால் அந்த அழகுக்கு பின்னால எத்தனை ஆபத்துகளும் எத்தனை உயிர்களின் வருத்தங்களும் இருக்குது என்பதை நாம் ஒரு நிமிடமாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனையை நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாடப்பகுதிக்கு போகலாம். அப்போ நம்மளுக்கு முதல் கடிதம் சிதறிய கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறார். எப்போ? ஆகஸ்ட் 9 1894 ஆண்டு. இதுவும் கூட நமக்கு ஒரு மதிப்பெண்ணால கேட்கலாம். சிதறிய கடிதங்கள் எழுதப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பெண்ணால கேட்கலாம். அது தெளிவான படிங்க, பார்த்துங்க. இப்போ நம்மளுக்கு பாடப்பகுதி பாருங்க. 6 ஒரேடியாக கரை தழும்ப நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்போ
இப்போ ஆறினுடைய காட்சிகள் பார்த்தோம். அப்போ இப்போ இந்த ஒரு காட்சி அப்படிங்கிறத நீங்கள் வெறும் பாடமாக பார்க்காதீங்க. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அந்த கதைக்குள்ள உள்ள நுழையணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் உங்கள் கண்ணு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக சிந்தித்தல் வேணும், கற்பனையில் கொண்டுட்டு வரணும் இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ஆற்றங்கரையில் நீங்கள் நிற்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனையை கொண்டுட்டு போங்க. அப்போ அந்த ஆறு ஒரேடியாக கரை தளம்பு நிரம்பி இருக்கிறது. அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணுது, 2 கரையும் தொடக்கூடிய அளவுக்கு அப்படியே தண்ணி நிரம்பி போயிட்டு இருக்குது. அது உங்களுடைய காட்சிக்கு முன்னால் இருக்கணும், அந்த இடத்துல நீங்கள் நின்று பார்க்குற மாதிரி இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு கொண்டுட்டு போயிருங்க, உங்களுடைய சிந்தனை அந்த இடத்துக்கு போயிருங்க. நீங்கள் எதிர்கரையே தென்படவில்லை, ஒரே ஓரோரு இடத்தில் சுழல்களாக பொங்குகிறது. அப்போ ஆற்றில் என்ன பண்ணும், சுழல்கள் ஏற்படும். மீண்டும் ஓரொரு இடத்தில் துள்ளி எழும் வெள்ளத்தை தன் 2 கரங்களாலும் அடக்கி அமுக்கி சமமாக பரவ செய்தவாறு ஓடுகிறது. அப்போ அந்த கரை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய 2 கரைகளுக்கு நடுவில் பொங்கி வரக்கூடிய ஆறை ஓட விழுகிறது என்பதை தான் அவர் என்ன பண்ணுறாரு, அழகா சொல்றார். அப்போ அந்த காட்சிகளை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதில் இறந்து போன ஒரு சின்னஞ்சிறு பறவை ஆற்று வெள்ளத்தில் மிதந்து வருவதை இன்று கண்டேன். அப்போ அந்த இடத்துல ஒரு பறவை இறந்து மிதந்து வரதை நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களுடைய சிந்தனையில் என்ன எண்ணம் தோன்றும் இல்லையா? அதை தான் அங்கே கேட்குறார். இதனுடைய சாவின் வரலாறு மிகவும் நன்றாக புரிந்துவிட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு குருவி ஒரு பறவை ஆற்றுல இறந்து மிதந்து வருது அப்படின்னு சொன்னால் இதனுடைய வரலாறு நம்மளே என்ன பண்ணலாம், கணிச்சிடலாம். நாமளா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சட்டியில் போட்டு வறுக்கிற சிந்தனை உங்களுக்கு வரும். ஆனால் இங்கே தாகூர் அவருடைய சிந்தனை சொல்றார், இந்த பறவை எதனால் இறந்திருக்கும்? விழிப்போடு இருந்திருந்தால் கட்டாயம் பறந்திருக்கும். ஆனால் அது கண் அயர்ந்த நேரத்தில் இந்த சூழல் நிகழ்ந்திருக்கிறது, அதனால் இறந்து விட்டது என்பதை அவர் அழகாக பதிய வைக்கிறார். ஆக பாரு, எங்கேயே ஒரு ஊரில் எல்லையில் ஒரு தோப்பில் மாமர கிளையில் அதன் கூடு இருந்தது. இருட்டும் வேளையில் அது தன் கூட்டிற்கு திரும்பி தன் துணையுடன் மிருதுவான இறகின் வெண்மையில் தானும் தன் இறகுகளை விரித்து கொண்டு உடன் சேர்ந்து உறங்கியது. திடீரென்று இரவில் பத்மா என்பது யார் அப்படின்னு சொன்னா, கிழக்கு வங்காளத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பெரிய நதி சற்று ஒருபுறமாக புரண்டாள். அப்ப வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவ்வளவுதான். மரத்தின் கீழிருந்த மண் சரிந்து விழுந்தது. கூட்டை விட்டு சிதறி விழுந்த பறவை ஒரு கணம் கண் விழித்தது. அதன் பிறகு கண் விழிக்க வேண்டிய அவசியமே அதற்கு இல்லாமல் போயிற்று. அப்ப தன்னுடைய துணையோடு அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கும் போது அந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அந்த மரம் மண் சரிவு ஏற்பட்டு கீழே விழுந்து பறவை இறந்திருக்கக்கூடும் என்பதுதான் அவருடைய கருத்து. ஏன்னா உயிரோடு இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா அது பறந்திருக்கும். அப்போ ஒரு ஆற்றில் மிதந்து வரக்கூடிய ஒரு பறவையை பார்த்து அதனுடைய இறப்பிற்கு மனம் வருந்தி பேசக்கூடிய ஒரு தன்மை தாகூர் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த தன்மை நமக்கு இருக்கிறதா என்பதை அவர் கேள்வியாக கேட்கிறார். அவ்வளவுதான். அப்ப அடுத்து நமக்கு கேள்வி கேட்கிறார் பாரு. நாட்டுப்புறங்களில் இருக்கும்போது எல்லாவற்றையும் விழுங்க வல்ல இந்த மாபெரும் இயற்கையே சிறந்த விளங்குகிறது. அப்போ நம்ம கிராமப்புறங்களில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கிராமப்புறங்களுக்கு மக்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இயற்கை காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் பட்டணம் என்பது நகரம், பட்டணத்திலோ மனித சமுதாயம்தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தலை தூக்கி நிற்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே மனிதன் தான் அதிகம், இயற்கைக்கு அதிகம் வேலைகள் இல்லை. அப்போ கிராமங்களுக்கும் நகரத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். நம்மளுக்கு ஒரு 2 மதிப்பெண் வேணா இல்லையா? இதை தெளிவாக என்ன பண்ணிக்கு பார்த்துங்க, அழகான ஒரு 2 மதிப்பெண் வேணா. இப்போ நகரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கே மனிதனுடைய கொடூரமான தன்மை வெளிப்படுகிறது. தன் சுகதுக்கங்களின் முன் மற்ற உயிர்களின் சுகதுக்கங்களை பற்றி மனிதன் எண்ணுவது கூட இல்லை. ஏன்னா இன்றைக்கு செய்திகள் நிறைய பார்க்குறோம். ஒரு மிருக காட்சி சாலையில் ஒருவன் தவறி இருந்து புலி இழுத்து கொண்டு போகக்கூடிய செய்தியை நாம் வீடியோவாக படமாக எடுக்கிறோமே தவிர அவனை காப்பாற்றுவதற்கு முன் வரவில்லை. சாலையில் ஒருவன் அடிபட்டு கீழே கிடைக்கிறான் என்றால் அவனை காப்பாற்றுவதற்கு எண்ணம் வரவில்லை. கைபேசியை எடுத்து உடனே புகைப்படம் எடுப்பதுதான் இன்றைய நாகரிகம் என்ற ஒரு சூழலில் மாறிவிட்டது இல்லையா? ஆற்றில் மூழ்கக்கூடிய தருவாயில் கூட அவனை புகைப்படம் தான் எடுக்கிறோமோ வெளியே அவனை காப்பாற்றுவதற்குண்டான வழிகளை நாம்
இன்னைக்கு சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆக மனிதனுடைய கொடூரமான தன்மை இன்றைக்கு எவ்வாறு உள்ளது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இல்லையா? நாம் செய்யக்கூடிய மிகவும் கேவலமான ஒரு செயல் என்பது இதுதான். பிற உயிர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுடைய துன்பத்தை போக்கவில்லை என்றாலும் அதை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் நாம் ஒரு சில செயல்களை செய்வதை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆக அழகான ஒரு செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் கூட. ஐரோப்பாவில் மனிதர்களுக்குத்தான் முக்கியமான இடம். அவனுடைய வழியோ மிக சிக்கலானது. அவர்கள் தம் பிராணிகளை சாதாரணமாக உயிர்கள் என்றே நினைத்து விடுகின்றான். பாரத நாட்டினர் மனித விலங்காக மாறுவதையோ, பாரத நாட்டினர் மனிதன் விலங்காக மாறுவதையோ, விலங்கு மனிதனாக மாறுவதையோ பற்றி எதுவும் தவறுதலாக எண்ணுவதும் இல்லை. இப்போ மனிதன் மிருகங்களான ஒரு சிந்தனை, மிருகத்தினுடைய சிந்தனை என்னவோ அதே சிந்தனை மனிதனுக்கு உண்டு. ஆனால் சில விலங்குகளுக்கு மனிதனுடைய சிந்தனை விலங்குகளுக்கு உண்டு. பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துறது. ஆக அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் நமது சாத்திரங்கள் எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுவதை நடக்க முடியாத ஒரு அதிசயம் என்று விட்டு விடுவதில்லை. அப்போ இன்றைக்கு நம்ம நிறைய இலக்கியங்கள் சாத்திரங்கள் எடுத்து படித்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மதத்தாரும் ஒவ்வொரு நூல்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள், பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுங்கள் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உண்டு. அதைத்தான் இலக்கியங்களில் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். ஆக அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். நாட்டுப்புறங்களில் இயற்கையோடு ஒன்றி உடனுக்குடன் இணைந்து பழகும்போது உன் உள்ளத்தினுள் பாரத நாட்டின் இயல்பு தலை தூக்குகிறது இல்லையா? நாட்டு உணர்வோடு நீ இருந்தால் உனது உள்ளம் நாட்டு உணர்வை தேடும். இதை ஒரு சாதாரண ஒரு செயலாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு நாம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாட்டினுடைய எல்லையில் நிற்கக்கூடிய நம் இராணுவ வீரர்கள், அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய விழிப்பு, அவர்களுடைய தியாகம், இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் மாறுதலாக இன்றைக்கு திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூத்தாடியினுடைய புகைப்படத்தை நம் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு அலையக்கூடிய ஒரு சூழல்தான் இன்றைக்கு இருக்கிறது. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை. அறிவு இருக்கக்கூடிய எவராகினும் எதற்கு மரியாதை செலுத்த வேண்டும், எதற்கு மரியாதை செலுத்தக்கூடாது என்பதை சிந்திப்பார்கள். அந்த சிந்தனை அறிவற்றவர்கள் தேவையில்லாத ஒரு செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு தேவையான செயல்களை ஒதுக்குவதுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலையாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் நல்லது. அதை கொடுத்த ஒரு பறவையின் சின்னஞ்சிறு இதயத்தினுள் வாழ்க்கையின் களிப்பு என்பது ஆனந்தம் எத்தனை அதிகமாக இருக்கும் என்பது பற்றி சிந்திக்காமல் இருக்க என்னால் முடியவில்லை. அப்ப அந்த ஒரு பறவை தானே செத்து மிதக்குது அப்படின்னு சொல்லி நாம நினைக்காம, அந்த பறவைக்கும் இன்பம் இருக்குது, வாழ்க்கை என்பது இருக்குது. ஆனால் அது ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிட்டது இந்த ஆறு என்பதை நாம் சிந்தித்து பார்த்தல் வேண்டும். ஆக அதை தான் இந்த சிதறிய கடிதங்கள் 113வது கடிதங்கள், சிதறிய கடிதங்கள் அவர் எழுதுறதில்லை, அந்த கடிதங்கள் எடுத்து நமக்கு உரைக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆக அழகான ஒரு கடிதம். அடுத்த கடிதம் போறதுக்கு முன்னால, இது சமேலி அப்படிங்கிற ஒரு மலர். சமேலி என்பது பிறமொழி சொல். இது முல்லைப்பூ அப்படின்னு சொல்லுவோம், நம்ம தமிழ்ல முல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது. ஆக இதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது இந்த சூழலை பாருங்கள். இது விசுவபாரதி பல்கலைக்கழகம். இயற்கையினுடைய மடியில் குழந்தைகள் கல்வியை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக இந்த விசுவபாரதி பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. விசுவபாரதி பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் இயற்கையின் மடியில் எளிமையாக வளர்க்கப்பட வேண்டும். அப்ப இயற்கை என்பதை என்ன அப்படின்னு சொல்லி குழந்தைகள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக தான் இந்த விசுவபாரதி பல்கலைக்கழகமே உருவாக்கப்பட்டது இல்லையா? தங்கள் வேலைகளை தாங்களாக கவனித்துக் கொள்ளுதல் வேண்டும். உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை நீங்க தான் செஞ்சுக்கணும். எவ்வளவு அழகான ஒரு இயற்கையான ஒரு சூழல் இல்லையா? மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வளர வேண்டும். ஆக இந்த 3 காரணங்களுக்காக விசுவபாரதி பல்கலைக்கழகம்
நிறுவப்பட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அழகான ஒரு காட்சி. அடுத்த கடிதம், வழியிலும் வழி முடிவிலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் செப்டம்பர் 16, 1929 ஆண்டு எழுதப்பட்டது. இப்போ இதில் மலர்களையும் நம்மளுடைய மனதை பறிக்கக்கூடிய, கவனத்தை ஈர்க்கக்கூடிய மரங்கள், மலர்கள், இதை கொண்டு நமக்கு சில செய்திகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுக்காக தான் அந்த மல்லிகை பூ அப்படிங்கிறது ஒன்றை நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ இந்த பாடத்துக்கு போகலாம். இந்த கடிதத்தை படிக்கிறேன். மரத்தின் கிளையில் பூ மலர்கிறது, அதற்கு புகழிடம் அதுதான். அந்த பூ மலருது அப்படின்னு சொன்னால் அது மரமாக இருந்தாலும் சரி, செடியாக இருந்தாலும் சரி, அதனுடைய புகழிடம் அதுதான், இல்லையா? ஆனால் மனிதன் அதற்கு பெயரிட்டு தன் உள்ளத்தினுள் இடம் அளிக்கின்றான். சில பூக்கள் நம்மளுடைய மனதை ஆர்ப்பரிக்கும். பார்த்த உடனே அதனுடைய அழகுல நாம் மெய்மறந்து அந்த மலரை பறிப்பது, இல்லை மலரடியே அமர்ந்து புகைப்படம் எடுப்பது, இந்த மாதிரியான ஒரு சூழலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? ஆனால் அது மரத்தில் தான் பிறந்தது. ஆனால் நம் மனதில் இடம் பிடித்துக் கொள்கிறது அந்த மலர். நமது நாட்டில் மரங்களும் மலர்களும் பூக்களும் பல உள்ளன. மனிதன் அவை அனைத்தையும் மனதினுள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப இன்னைக்கு எத்தனையோ பூக்கள் இருக்குது, எத்தனையோ மரங்கள் இருக்குது. அத்தனை பூக்களும் அத்தனை மலர்களும் நம்மளுடைய மனதை பிடிக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்லை. ஆக அதை தான் நமக்கு எடுத்து சொல்லிக்கிறேன். மலரிடம் எவ்வளவு அலட்சிய மனப்பான்மை வேறு எந்த நாட்டிலும் காணப்படுவதில்லை. அதற்கு பெயர் இருக்கலாம். சில பூக்கள் மட்டுமே நம்மளுடைய மனதை அடைகிறது. அதனுடைய பெயரை தெரியவில்லை என்றாலும் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். ஆனால் சில பூக்கள் நாம் பார்த்தாலும் பார்க்காதது போல என்ன பண்றோம், சென்று விடுகிறோம். ஆக அந்த பலருக்கு நம்ம மலரை மீது என்ன பண்றோம், ஒரு அலட்சியமான தன்மை. ஆனால் அது தெரியாததாக இருக்கும் சில மலர்கள் தங்கள் இன்மனத்தின் வலிமையால் புகழ் பெற்றுவிட்டன அப்படின்னு சொன்ன. இன்மனம் அப்படின்னு சொன்ன தன்னுடைய மனத்தினுடைய வலிமை. நம்ம ரோட்ல நடந்து போகும்போது கூட அந்த பூக்களை நாம பார்க்கவில்லை என்றாலும் அதனுடைய மனம் அதன் பால் ஈர்க்கும் போது அந்த மனத்தை நுகர்ந்த உடனேயே அந்த மலரினுடைய பெயரை நாம் சொல்லிவிடுவோம், இல்லையா? அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை அது பிடிக்கக்கூடிய இடத்தை நம்மளுடைய மனதை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அலட்சியமான அவற்றை பாராமல் சென்றாலும் கூட அவை தாமாக முன்வந்து மனத்தினால் தம்மை அறிமுகப்படுத்தி கொள்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனத்தின் மூலமாக நம்மை கவர்கிறது. நமது இலக்கியங்களில் அவை தவறாமல் அழைப்பை பெறுகின்றன அப்படின்னு சொன்னான். அப்படி புகழ்பெற்ற மலர்கள் இலக்கியங்கள்ல உதாரணமாக கவிஞர்கள் என்ன பண்றா இன்றைக்கு பயன்படுத்துறான். அவற்றுள் பல மலர்களின் பெயர்களை மட்டுமே நாம் அறிவோம். அப்போ கவிஞனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, சில பூக்களுடைய பெயர்களை மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவைகளை கண்டதும் இல்லை. சில பூக்களை நமக்கு பேர் தெரியும், ஆனால் நாம் கண்டதில்லை. சில பூக்களை நாம் கண்டிருப்போம், ஆனால் பெயர்கள் தெரியாது. அதற்கு காரணம் அதனுடைய அழகு, இல்லையா? அவற்றை தெரிந்து கொள்ளும் முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொள்வது இல்லை. சில பூக்களுக்கு பெயர் தெரியவில்லையா, இந்த பூக்களுக்கு என்ன பெயர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு நாம் ஏதாவது முயற்சிகள் செய்கிறோமா அப்படின்னு சொன்னா இல்லை. காரணம் அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய அலட்சியம். அப்ப சின்ன உயிர்களாக இருந்தாலும் அதற்கு மதிப்பு கொடுங்கள் என்பதை தான் அவர்கள் எடுத்து சொல்றார். அதை அடுத்து சொல்றார், பெயரகராதியில் ஜூதி ஜாதி என்றெல்லாம் படிக்கின்றோம். யாப்பு சரிவர அமைந்து விட்டால் நாம் களிப்பு எய்துகின்றோம் அப்படின்னு சொன்ன. களிப்பு என்பது ஆனந்தம், யாப்பு என்பது இலக்கண விதிமுறைகள். ஆனால் ஜாதி என்பது எது, ஜூதி என்பது எது என்றெல்லாம் ஆராய நமக்கு ஆவல் பிறப்பதில்லை. அப்ப பேர் சொல்றாங்களா, ஒரு பேர் ஏன் சொல்றாங்க மல்லிகை அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஆராய்வது இல்லை, இல்லையா? பலவாறு முயற்சி செய்த பின் ஜாதி என்பது முல்லை வகையில் ஒரு பூ என்பதை தெரிந்து கொள்கிறோம். சமேலி அப்படின்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல. அப்ப முல்லை அப்படிங்கிற ஒரு பூ என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரை ஷேவந்தி என்பது எந்த மலரின் பெயர் என்பது இன்று வரையிலும் பலரை கேட்டும் பதில் கிடைக்கவில்லை. அப்ப ஷேவந்தி அப்படிங்கிற ஒரு மலர் நாம சொல்றோம், அதுக்கு இன்றைக்கு வரையிலும் நம்மளால என்ன பண்ண முடியல, விடை காண முடியல. அதை அடுத்து சொல்றார், சாந்தி நிகேதனில் ஒரு மரம் இருக்கிறது.
அந்த மரத்தின் பேர் என்ன அப்படின்னு சொன்னா பியால என்ற பெயர். இது நமக்கு கடந்த ஆண்டு ஒரு மதிப்பெண் வினால கேட்ட வினா, உள் வினா, அதாவது இன்டீரியல் வினா. இதுல பல பேர் சரியா எழுதிட்டா, ஒரு சிலர் தவறா எழுதிட்டா. அப்ப அதனால என்ன பண்ணுங்க, தெளிவா வரிக்கு வரி படிங்க. சாந்தி நிகேதனில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய பெயர் அப்படின்னு சொன்னா பியால அப்படிங்கிற மரம். அங்க ஒரு மரம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் சமஸ்கிருத காவியங்களில் புகழ்பெற்ற அந்த மரத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியுமோ? சமஸ்கிருதத்துல அந்த பியால அப்படிங்கிற மரம் இருக்குது. ஆனால் அந்த மரத்தினுடைய வடிவம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா தெரியாது இல்லையா? அதன் கவனம் நமக்கு என்ன பண்றதில்ல, போறதில்ல. அதான் பியால அப்படிங்கிற ஒரு மரம், பியால அப்படிங்கிற ஒரு மரம். அந்த மரத்தினுடைய தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதான் அழகா என்ன பண்ற சொல்றான் இல்லையா? அது எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது. பியால அப்படின்னு ஒரு மரம் சொல்லிட்டா, அப்ப அந்த மரம் எப்படி இருக்கும், அது பூக்கள் எப்படி இருக்கும், காய்கள் காய்க்குமா, கனிகள் வருமா அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோமா? இந்த பியால அப்படிங்கிற மரத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய மரங்கள் அந்த மாதிரி இருக்குது. அப்ப அதை நாம கண்டுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அதனுடைய தேவை நமக்கு இல்லை இல்லையா? அதனால நாம என்ன பண்றதில்ல, அதை கண்டு கொள்வது இல்லை என்பதுதான் மனிதனுடைய அலட்சியம். அந்த அலட்சியத்தை தான் எடுத்து சொல்றார். அது சொல்றார், மிகவும் சிறிய ஆறு கூட நமது மனதில் பிடித்தமான இடம் பெற்று விடுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சாதாரண ஒரு ஆறு ஓடுது அப்படின்னு சொன்னா அந்த ஆறு கூட நம்மளுடைய மனதை பிடிக்குது, அதுக்குண்டான பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில மரங்களோ மலர்களையோ நாம் அப்படி கண்டுக்கிறது இல்லை. எடுத்துக்காட்டாக கொடுத்துக்க மாதிரி புறா கண்ணி கபோதாசி என்பது சமஸ்கிருத மொழி, மயில் விழியால் மயூராசி என்பது, விருப்பமுடியால் இச்சாமதி என்றெல்லாம் இவை அன்றாடம் நமக்கு உபயோகப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு மதிப்பெண்ணால் வரும். சமஸ்கிருத சொல்ல கொடுத்து தமிழ் சொல்ல கேட்கலாம், அல்லது தமிழ் சொல்ல கொடுத்து சமஸ்கிருதம் கேட்கலாம். அது தெளிவா என்ன பண்ணீங்க பார்த்துங்க இல்லையா? பூஜைக்கு தேவையான மலர்களை தவிர வேறு எந்த பூக்களுடன் நமக்கு அறிமுகம் அவசியம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இன்னைக்கு பூஜைக்கு கோயிலுக்கு பூக்கள் வாங்குறோம், அந்த பூக்களுடைய பெயர் நமக்கு தெரியும். இல்ல வீட்டினுடைய விழாக்கள் நடக்குது, அப்போ பெண்கள் தலையில வைக்கக்கூடிய பூக்களுடைய பெயர்கள் தெரியும். இது மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்ற பூக்கள் நமக்கு பெயர்கள் தெரிவது இல்லை இல்லையா? இன்றைக்கு ரோட்டில் நம்ம போகும்போது நிறைய மரங்கள், அழகழகான பூக்கள் பூக்கும், பார்ப்பதற்கு அழகா இருக்கும். அந்த அழகை ரசிப்போம், நின்று புகைப்படம் எடுப்போம். ஆனால் அதனுடைய பெயரை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புவது இல்லை. காரணம், நாம் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய அலட்சியம், அவ்வளவுதான். அதனுடைய அழகு பிடிச்சிருக்குது, ஆனா அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள நமக்கு எண்ணம் தோன்றுவதில்லை. அதுதான் மனிதனுடைய அலட்சியமான போக்கு என்பதை இங்க வன்மையாக எடுத்து சொல்லக்கூடியது ஒரு தன்மை இல்லையா? அதுதான் சொல்றேன். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை சற்று யோசித்து பாருங்கள். நாகரிக வழக்கத்தில் காலத்திற்கு ஏற்றபடி சீக்கிரமே வாடிவிடும் மலர்களுடன் தொடர்பு உண்டு இல்லையா? ஒரு மலர்களோட நமக்கு தொடர்பு உண்டு, ஆனால் எத்தனை மலர்களை நமக்கு தெரியும்? தோட்டக்காரனுடைய கைகளில் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு காட்சி பூங்காவுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அந்த பூங்காக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா தோட்டக்காரனுக்கு இருக்குது. அப்ப அந்த தோட்டக்காரனுடைய வேலை என்ன? மலர் செப்பினுள், மலருடைய வேலை. ஒரு அழகழகான பூக்கள் இருக்குது, அந்த மலர் செப்பு அப்படிங்கிறது அந்த ஜாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லது கூடை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வழக்கம் போல் போவதும் வருவதும் தான் அவற்றின் வேலை. அப்ப சில பூக்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாது. அந்த பூக்கள் அதனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா அந்த இடத்தை அலங்கரிக்கணும், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு என்ன பண்ணுது, அந்த செப்பின் உள்ள போகுது, வாடி போயிட்டா தூக்கி போட்டுறோம், மீண்டும் என்ன பண்றோம், அந்த இடத்துல வேற ஒரு பூ வந்து உட்காருது, அதுவும் வாடி போச்சுன்னா தூக்கி போட்டுறோம், மீண்டும் அந்த இடத்துல வேற ஒரு பூ வந்து உட்காருது. ஆக இதுதான் அந்த மலருடைய வேலை இல்லையா? ஆனால் அதை என்ன பண்றது இல்லை, நாம அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய பெயரையும் நாம் தெரிந்து கொள்வது இல்லை என்பதுதான் அங்கு குறிப்பிடப்படுகிறது. இதைதான் தாமசீகம் என்றும் மெட்டீரியலிசியம் என்றும் என்ன பண்றோம், நாம கூறுகிறோம். இது ஒரு 4 மதிப்பெண்ணா கூட. தாமசீகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பூக்கள் மீது அல்லது பிற பொருள்கள் மீது நாம் காட்டக்கூடிய அலட்சியம். அதனுடைய வேலையை செய்யும் போதும் அதை என்ன பண்றோம், கண்டு ரசிக்கிறோம். ஆனால் அதை பற்றின விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வதில்லை. அதான் சொன்ன, ஸ்துலா பொருளுக்கு அப்பால் செல்ல இயலாமல் நம் மனம் திகைப்படைந்து நின்று விடுகிறது. ஸ்துலாப் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாகவே நம்மளுடைய சிந்தனை நின்று விடுகிறது என்பதை அவர் பதிவு செய்கிறார். இது போன்ற பெயரில்லா மலர்களின் நாட்டில்
கவிஞர் நிலை எவ்வளவு மோசமானது என்பதை யோசித்து பாருங்கள். கவிஞர்களும் கூட இல்லையா, ஒரு சாதாரண மக்கள் அந்த மலரை பார்த்து ரசித்து அல்லது அதனுடைய பெயர்களை தெரியவில்லை என்று விட்டுவிட்டு போகிறார்கள். அதை கூட ஒரு வகையில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சில கவிஞர்களும் கூட அந்த மலர்களை அலட்சிய போக்கோடு காணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பெயர் தெரிந்த அல்லது மனதை கவர்ந்த வாசனை உடைய பூக்களை மட்டும் நம்மளுடைய இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த மனிதர்கள், கவிஞர்கள் மற்ற பூக்களை விட்டு விடுகிறார்கள் என்பதை அவர் வருத்தத்துடன் பதிவு செய்கிறார். அதே போலதான் அந்த கவிஞர்களும். பல கவிஞர்கள் மனமிக்க பூக்களை போல மனிதர்களுடைய மனதை அடைகிறார்கள். சில கவிஞர்கள் மனமற்ற பூக்களை போல மக்களுடைய மனதில் சென்று அடைவது இல்லை. காரணம், அவர்கள் எழுதக்கூடிய கருத்துகள், வெளியிடக்கூடிய அந்த கருத்துக்கள், அதுதான் மக்களிடம் போய் சேருகிறது. இன்னைக்கு இளங்கோவடிகள், கம்பர், திருவள்ளுவர் இல்லையா, இந்த மாதிரி புகழ்பெற்ற மனிதர்கள் நாம் அன்றாடம் கண்டு ரசிக்கக்கூடிய பெயர் தெரிந்த மனம் மிக்க மலர்களை போன்றவர்கள். அதே நாம் கண்டு ரசித்தும் பெயர் தெரியாத பூக்கள் இருக்கிறது இல்லையா, அதே போல சில கவிஞர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய கருத்துக்கள் வெளியிட்டும் அதை மக்களுடைய மனதில் சென்று அடையாத சில கவிஞர்களும் இருக்கிறார்கள். ஆக இதை ரெண்டு வகையில நாம் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதான் சொன்னார், மலர்களின் ராஜ்யத்தில் அவர்களுடைய பேனாவின் நடமாட்டம் எத்தனை குறுகியது. அப்ப மலர்களை பற்றி ஒரு ஒப்புமை சொல்லி எழுதும் போது அவர்கள் சில குறிப்பிட்ட பூக்களை மட்டுமே உவமையாக பயன்படுத்தக்கூடிய தன்மை, நிலைமை கவிஞர்களிடத்திலும் இருக்கிறது என்பதை தாகூர் அவர்கள் அழகாக எடுத்து சொல்கிறார். அதை அடுத்து சொல்றார் அவர், பறவைகள் விஷயத்திலும் இதே மாதிரிதான். காகம், குயில், மைனா இந்த மாதிரியான புகழ்பெற்ற நம்ம ஒரு பறவைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். பௌ, கதா, கவே இந்த சொற்களை போல குரல் பயிற்றும் ஒரு புறா இனம் இருக்கிறது. இவைகளை எப்படி விட்டுவிட முடியும்? ஆனால் எத்தனையோ நேர்த்தியான புட்கள் உள்ளன. புட்கள் என்பது பறவைகள். இப்ப நம்மளுடைய சிந்தனையில தெரிஞ்சது காக்கா, குருவி, மயில் இல்லையா, எந்த மாதிரியான ஒரு அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவைகள் தான். ஆனால் சில பறவைகள் நேர்த்தியான, சில அருமையான செயல்பாடுகள், சில அழகான ஒரு தோற்றங்கள் இருக்கக்கூடிய பறவைகளும் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த பறவைகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதா அப்படின்னு சொன்னா இல்லை என்றுதான் சொல்லலாம் இல்லையா. அதைத்தான் நம்ம சொல்றாரு இல்லையா, சில எத்தனையோ நேர்த்தியான புட்கள் உள்ளன. இதை காட்டிலும், புறாவை காட்டிலும், காகத்தை காட்டிலும், மைனாவை காட்டிலும், மயிலை காட்டிலும் மிக உயர்ந்த செயலை செய்யக்கூடிய பறவைகள் உள்ளது. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவைகளின் பெயர் அநேகமாக சாதாரண ஜனங்களுக்கு தெரிந்திருக்காது இல்லையா. இயற்கையிடம் இந்த அலட்சிய மனப்பான்மை தான் நம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம். இப்ப நமக்கு ஒரு 2 மதிப்பெண் வேணா கேட்பான், மிக முக்கியமான 2 மதிப்பெண் வேணா. ரவீந்திரநாத் தாகூர் நம் தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று கூறுவ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். இது நமக்கு ஒரு முக்கியமான இன்டீரியல் வினாக்கள். இதெல்லாம் தெளிவா பார்த்துங்க. இயற்கையிடம் நாம் காட்டக்கூடிய அலட்சிய மனப்பான்மை தான் நம் தோல்விகளுக்கு காரணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எந்த சுபாவம் காரணமாகத்தான் நாட்டு மக்களிடமும் நம் அலட்சிய மனப்பான்மை தீவிரமாக தலை தூக்கியுள்ளது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதை அடுத்து சொல்றார் பாரு. இன்றைக்கு நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம் இல்லையா. அப்ப அந்த பரீட்சை எழுதும் போது நம்ம தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் படிக்கிறோம். இன்றைக்கு பாடம் என்பது உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய கருவி மட்டும்தான் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள். அதுதான் உண்மை. ஒரு 35 மதிப்பெண் எடுத்தால் நாம் பாஸ், அதுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா. எத்தனை பேர் அந்த படிப்பு என்பதை ஆழ்ந்து அதனுடைய தன்மையை உணர்ந்து படிக்கிறீர்கள் என்றால் 99% இல்லை. அதுதான் இன்றைய சூழல். மதிப்பெண் 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 என்று மதிப்பெண் பின்னாலே தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்றார் அழகா, பரீட்சையில் தேர வேண்டிய சரித்திர பாடத்தை, சரித்திரம் என்பது வரலாறு இல்லையா, ஹிஸ்டரி,
சரித்திர பாடத்தை புறக்கணிக்க முடியாது, உங்களால் ஒதுக்க முடியாது. ஆனால் அதை படிச்சுதான் ஆகணும், பிடிக்கவில்லை என்றாலும். அப்ப அந்த வரலாறு நீ படிக்கிற இல்லையா, அந்த வரலாறு படிக்கிறதுக்குண்டான காரணம் என்ன என்று நான் உங்ககிட்ட கேட்கிறேன் கேள்வி. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பாஸ் பண்ணணும், 35 மார்க் எடுக்கணும் இல்லையா? அதுவே ஒரு சிலர் நல்லா படிக்கிறவன் என்ன சொல்லுவான், நான் சென்டம் எடுக்கணும் அதுக்காக படிக்கிறேன். எத்தனை பேர் நமது தேசப்பற்று அந்த புத்தக மூட்டையால் உருவானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் அந்த தேசத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றினால் நான் அந்த வரலாறு படிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒருவரும் இல்லை இல்லையா? நான் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், சென்டம் போடணும். அப்போ ஒரு புத்தகம் என்பது உங்களுக்கு மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய சாதனம் மட்டும்தான். அதில் இருக்கக்கூடிய கருத்துகள் எதை சார்ந்தது என்பது இல்லை. அந்த கருத்துக்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்பதில் உங்களுடைய சிந்தனை இல்லை. நம் நாட்டிற்காக எத்தனை பேர் பாடுபட்டார்கள், எத்தனை பேர் உயிரை விட்டார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. முதல்ல சொன்னது மாதிரிதான், இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் எல்லையில் நிற்கக்கூடிய அந்த வீரர்களை எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் அந்த அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறீர்கள். சாதாரண கலை கூத்தாடிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை கூட அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அதுதான் இன்றைய வருத்தமான ஒரு செய்தி இல்லையா? அதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு புத்தகம் படிக்கிறீர்கள் என்றால் அந்த புத்தகம் என்பது உங்களுக்கு மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய சாதனமாக மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கிறது. அதுதான் உங்களுடைய அலட்சிய போக்கு. அப்போ உங்களுடைய அலட்சிய போக்கு மாற வேண்டும் என்றால் தேசத்து மக்களிடம் கொண்டுள்ள பற்றுதலின் காரணமாக உண்டானதல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து நமது உலகம் எத்தனை குறுகலானது என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கிறீங்க, எதுக்காக புத்தகத்தை படிக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிலிருந்து எத்தனை பொருள்கள் இடம்பெறவில்லை என்பதையும் நினைத்து பாருங்கள். அப்போ இத்தனையும் முன்னால சொன்னார், பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்க இல்லையா? எல்லா உயிர்களும் என்னென்ன உயிர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சில உயிரினங்கள் நல்ல ஒரு செயல்களை செய்யக்கூடிய அபூர்வமான உயிரினங்கள் இருக்குது, அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்துங்க. அதோட நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கும்போது அந்த புத்தகத்தை, பாட புத்தகத்தை படிக்கும்போது அந்த பாட புத்தகம் எதற்காக என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அது மதிப்பெண் வாங்கி தரக்கூடிய சாதனம் அல்ல. அது முன்னோர்கள், நம் முன்னோர்களுடைய வலியும் வேதனையும் இல்லையா, அவர்களுடைய தியாகங்கள் என்பதை உணர்ந்து படித்தல் வேண்டும் என்பதை தான் அது அழகா என்ன பண்ணது எடுத்து சொல்லுது. இதுதான் வழியிலும் வழி முடிவிலும் 42வது கடிதமா எழுதியிருக்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர். கையெழுத்து போட்டு என்ன பண்றாரு, எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆக இந்த தாகூரின் கடிதங்கள் அப்படிங்கிறத மிக அழகான ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு பாடம். இதை உணர்ந்து கொண்டு அதனுடைய மைய கருத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் தெளிவா புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை குறிப்பாக எடுத்து அனுப்பணும். அப்ப இதுல இருக்கக்கூடிய கேள்வி பாருங்க, 2 மதிப்பெண் வினா. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் எது சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தாகூர் கேட்கிறார். அது தெளிவா என்ன பண்ணி பாத்துங்க. அதே மாதிரி தாமசீகம் என்றால் என்ன, இந்த 2 கேள்வியும் புக் பேக்ல இருக்கக்கூடியது. மற்றதெல்லாம் இன்டீரியல் வினா, அதை தெளிவா என்ன பண்ணீங்க பாத்துங்க. அதே மாதிரி சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக அப்படின்னு சொல்லி 6 மதிப்பெண் வினா. அப்போ ஒரு 2 மதிப்பெண் வினா, ஒரு 4 மதிப்பெண் வினா, ஒரு 6 மதிப்பெண் வினா இந்த பாடத்துல இருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாத இன்டீரியல் 1 மார்க், இன்டீரியல் 2 மார்க் நிறைய இருக்குது. அதை தெளிவா என்ன பண்ணீங்க படிச்சீங்க. படிச்சுட்டு உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய குறிப்புகளை அனுப்புங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.